பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறோம். பார்ட் 1 வந்து பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துடுவாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிப்போம். இந்த மெக்புக் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மெக்புக் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதில் பற்றின ஃபீட்பேக் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே போட்டுதான் என் 1 வீக் பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அரௌண்ட் 1 வீக் ஆகிட்டு இப்போ எதுக்கு மெக்புக்கை தாண்டி மிச்ச லேப்டாப்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த லேப்டாப் ஜேர்னியை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான். ஸோ இந்த லேப்டாப் நான் வந்து 2020 வாங்கியிருந்தேன். 2020 வாங்கியிருந்தேன். 2021 இந்த ROG லேப்டாப் வாங்கியிருந்தேன். 2022 இது வந்து மெக்புக் கிடையாது, இது வந்து ஐபேட், ரைட்? ஸோ இது ஒரு கேஸ். ஸோ இதை போட்டால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மெக்புக் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபீல் கொடுக்கறதுனால தான் இது வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மெக்புக் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வாங்கின இந்த லேப்டாப் இருக்குது இல்லையா? ஸோ இதில் சிம்பிளாக நான் ஒரு மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இதில் 2020 நான் வாங்கும்போது இதனுடைய ப்ரைஸ் இந்தியன் ருபீஸுக்கு அரௌண்ட் 2000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை காட்டிடுறேன். ஸோ இதில் நான் வாங்கும் போதே வந்து இதில் கீபோர்ட்ஸில் சில கீஸ் வந்து ஒர்க் ஆகாது, அது ஒன்றும். ரெண்டாவது இந்த மவுஸ் பேட் வந்துட்டு கொஞ்சம் தான் வேலை செய்யும், இது 2. அண்ட் மூணாவது வந்து இதுக்கு வந்து நான் வாங்கும் போதே வந்து சிடிலாம் போட இயலாது, இது 3. என் வெப்கேம் வேலை செய்யாது, அது 4. ஓகே, ப்ளக் அண்ட் ப்ளே தான், பேட்டரி வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணுது இப்போ வரைக்கும், ஸ்டில் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா, நான் வேணா ஆன் பண்ணி காட்டுறேன். ரைட், நான் ஸ்டில் சில பர்பஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ யூஸ் பண்ணுறதே விட்டுட்டேன்ல. நான் நினைக்கிறேன் ஒரு 6 மந்த்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ இதுலேயும் வந்து இதெல்லாம் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஒரு தடவை யாரோ வந்து இதுக்கு மேலே இருந்துட்டாங்க போல, சோலி முடிச்சு. அதனால டிஸ்பிளே வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணுது. பட் ஸ்டில் ஒர்க்கிங். வெறும் 2000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். RIC பேட்டரி ஸ்லோ. ஓகே, சிமோஸ் பேட்டரியில் ஏதோ பிரச்சனை வந்து இது போல. ஓகே, பட் இது வந்து ஒர்க் பண்ணுது. நம்ம இந்த கீபோர்டு லைனை ஃபுல்லாக நான் கலட்டி விட்டுருக்கேன். ஏன்னா அந்த கீபோர்டு வந்து ப்ளக் ஆகிட்டு இருக்கும்போது அதில் வந்து சில கீ ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, அதனால சரியா ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதனால இது ஆஃப் பண்ணுறது சிம்பிள். சார்ஜரை நம்ம கழட்டிட்டோம்னா ஆஃப் ஆகிடும். புரியலையே, ரைட்? ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ப்ரொசஸர் வந்து செலரன் நினைக்கிறேன், ஐ திங்க் செலரன் நினைக்கிறேன். அண்ட் வந்து ரம் வந்து 4 GB சம்திங். அண்ட் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து 120 GB 120 GB. அண்ட் விஜிஎல்லாம் இதுக்கு இருக்குமானே தெரியல எனக்கு. ஸோ இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா இதில் இருந்து நான் செல்ஃபாக சில விஷயங்களை பண்ணி ஏர்ன் பண்ணதுக்கு பிறகு வாங்கினது தான் என்னோட ஃபர்ஸ்ட் லேப்டாப். ஸோ இதை வந்து வாங்கியிருந்தேன். ஓகேவா, ஸோ இது வந்து நான் வாங்கியிருந்த ப்ரைஸ் வந்து நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருந்தேன். அது குவைட் நல்ல ப்ரைஸ் அந்த டைமில். ஸோ அரௌண்ட் வந்து இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்ரீலங்காவில் தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 2 lakhs வந்து வாங்கியிருந்தேன். இந்தியா மணிக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 57,000 57,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இது உண்மையிலேயே நல்ல ப்ரைஸ் அந்த டைமில் நான் வாங்கும்போது. ஏன்னா வாரண்டி வந்து இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அதுக்கு பிறகு தான் இதை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ்லையோ இதில் எதுலேயுமே அந்த விஷயங்களில் குறை சொல்ல முடியாது. இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் போர்ட்டபிள் இல்லை, செம்ம ஹெவி. அண்ட் ரெண்டாவது விஷயம் சார்ஜே நிற்காது. அதுதான் ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை வாங்கினது கேம் விளாடுறதுக்கு கிடையாது. நான் 2019 கேம் விளாடுறத விட்டுருந்தேன், கேம்ஸே பிளே பண்ணுறது இல்லை. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 4 years ஆகுது, அரௌண்ட் 4 years. ஸோ அந்த 4 years வரையும் நான் கேம் விளாடாமல் இந்த லேப்டாப் வச்சுக்கிறதுல எந்த வித பயனுமே இல்லை. இந்த லேப்டாப் வாங்கினதுக்கு கூட நான் ஒரு தடவை கூட கேம் போட்டு பார்த்ததும் இல்லை. ஸோ அதனால இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கேமிங் ஃபீச்சர்ஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒர்க்கிங் ஃபீச்சர்ஸ் தான் தேவை. அடிக்கடி நான் மீட்டிங்ஸ் வந்து அட்டன் பண்ணுவேன். அப்போ எல்லாம் நான் ஐபேட் இருக்கிறதுனால ஐபேட்ல தான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நான் வந்து கட்டாரில் ட்ராவல் பண்ணும்போது, கட்டாருக்கு போகும்போது அங்கேருந்து வாங்கியிருந்தேன். இது 2022. அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஐயோ இதுக்கு பதிலாக மெக்புக் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி திங்க் பண்ணேன். பட் ஓகே, கொஞ்சம் காலம் போச்சு. போனதுக்கு பிறகு ஓகே ஃபைனலாக வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன், மெக்புக் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் இந்த மெக்புக்கை வந்து வாங்கினோம். கிட்டத்தட்ட 1 week யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ இதனுடைய ப்ரைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? ஸோ இது வந்து நான் கட்டாரில் வாங்கும்போது கிட்டத்தட்ட 5,000 ரியாலுக்கு வாங்கியிருந்தேன். 5,000 ரியால் அப்படின்னு சொல்றது இந்தியன் ருபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 1,40,000 1,40,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வாங்கியிருந்தேன். இந்த பென்சில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12,000 சம்திங் அப்படி போட்டுருந்தாங்க நினைக்கிறேன் இந்த பென்சில் மட்டும். ஸோ இதை நான் வாங்கும்போது இதுதான் லாஸ்ட் ஜென்ரேஷனாக இருந்துச்சு. அதாவது இதுதான் ஃபைனல் 2022ல் 2021 M1 சிப் தான் வந்து ஃபைனலாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வரல. ஸோ இதுலேயுமே நான் வாங்கும்போது டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்புக் யார் இந்த இதே சைஸ் இருக்கும். ஓகேவா, இதில் நார்மல் சின்ன
சின்ன சைஸும் இருக்குங்க, 9 inch சம்திங் இருக்குன்னாங்கன்னா. பட் நான் வாங்கினது கொஞ்சம் லார்ஜர் டிஸ்பிளே, 256 GB வந்து கெபாசிட்டி. அண்ட் ப்ளஸ் வந்துட்டு இது வைஃபை மாடல். ஸோ இதில் வந்து செல்லுலர் மாடல் நான் செக் பண்ணும்போது செல்லுலரில் வந்து ப்ரைஸிங் வந்து வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வித்தியாசம். 20-25,000 வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும் வாங்குறது. அப்போ அந்த 25,000க்கே நான் ஒரு மொபைல் வாங்கலாம். அதனாலயே நான் செல்லுலரை வந்து சூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் அதை வந்து வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விண்டோஸ்ல இருந்து மெக்புக் வரீங்கன்னா எப்படிலாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இதை மட்டும் டவுன் கிரேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதனுடைய டச் ஐடி. டச் ஐடி வந்துட்டு ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்குது, நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த நான் காட்டுறேன் இல்லையா, நான் யூஸ் பண்ண அந்த லேப்டாப் இதை விட எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே அதில் வந்து டச் ஐடின்னு சொல்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. அண்ட் வெப் கேமரா கூட கிடையாது. அண்ட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்பயுமே பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணல, ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தட்ஸ் குவைட் நைஸ். அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு இதனுடைய கேமரா வந்து M3ல இருந்து அவங்க கொடுத்துருக்கிற கேமரா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 180p கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இதோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஐஃபோனு நான் வச்சிருக்கிறதுனால இது இந்த லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி பார்க்கவும் இட்ஸ் ரியலி நைஸ். இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இதிலே போடுறேன். இப்போ எல்லாமே பழகிட்டேன். ஷிஃப்டோட கமாண்டோட F5 தட்டினீங்க அப்படின்னு சொன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகும். இப்போ நான் இதில் ரெக்கார்டிங் போட்டு வரேன், என்னென்ன விஷயங்களை நான் இதை காட்டுறேன் அப்படின்ட்டு. ஓகே, பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகுது. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இப்போ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குதுங்க. லைக் இட் குவைட் நைஸ். பிகாஸ் வந்துட்டு 720p இதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய M2 நான் நினைக்கிறேன் M1 ரெண்டுக்குமே. ஸோ இதுக்கு வந்து இவங்க 180p கொடுத்துருக்கனால ஹியூஜ் சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ அதனால இதில் வெப் கேமரா வந்து உண்மையிலே மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா வேறு லெவல். அதையும் தாண்டி சில விஷயங்கள் இதில் வந்து இப்போ எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதில் பொர்ட்ரேட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இருக்குதுங்கன்னா ப்ளூரிங் எஃபெக்ட் ஒன்று வந்துட்டு அது ஓரளவு ஃபெமிலியராகவே டிடெக்ட் பண்ணுது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஸ்டுடியோ லைட்டை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபேஸுக்கு மட்டும் ஒரு லைட்டிங் வச்சா, அது லைட்டிங் இருக்குது இப்போ, அதையும் தாண்டி ஒரு லைட்டிங் வச்சா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு எஃபிஷியண்டாக வந்து அதுவுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. இதில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இதே மாதிரி இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, நம்மளோட மொபைலையும் வந்து கனெக்ட் பண்ணி கேமராவை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னுமே வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணிடல, இது வரைக்குமே கனெக்ட் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் எனக்கு தேவை ஒன்றும் கிடையாது. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாஃப்ட் யூஸாக தான் இருக்குது. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறது, ப்ரௌசர் யூஸ் பண்ணுறது, கென்வாவில் டிசைன் பண்ணுறது, எப்பயாவது தடவை டிசைனிங் செக் பண்ணுவேன். ஸோ டீம் பண்ணியிருக்க டிசைன்ஸ் வந்துட்டு ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன். ஸோ அதை தவிர ஹெவி யூஸ்ன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. லிட்டரலி ப்ரௌசிங் அண்ட் வந்து HDBT அப்படி கொஞ்சம் ஃபார்மலான ஒரு யூஸ் தான். எல்லாமே வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து ஸ்லெக்ஸை செக் பண்ணுவேன், டெலிகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸும் நான் வந்து இதில் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அடுத்த ஃபீச்சர் வந்துட்டு இந்த மியூட் பண்ணுறது, வாங்குறது, அதை சவுண்டு கூட்டி குறைக்கிறது, இதுக்கு எல்லாமே அந்த பட்டன்ஸ் இருக்குது. கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் அப்பிள் பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனோட UI ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் நான் இதை பார்க்கும்போது சில விஷயங்கள் எனக்கு புரியவே இல்லை. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை காப்பி பண்ணுறேன்னு செய்யும், கொண்டரோட C அடிப்போம், அதே மாதிரி கொண்டரோட V அடிப்போம், காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகிடும். இதில் எனக்கு பார்க்கும்போது அது ஒர்க்கே ஆகலை. அதுக்கப்புறம் கொமாண்ட் சொல்கிற பட்டன் கிட்டத்தட்ட கண்ட்ரோலுக்கு ஈக்குவலாக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நான் ஃபைன் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் டீலிட் ஃபங்க்ஷன்லாம் கூட எனக்கு தெரியல அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுவுமே நம்ம கமாண்ட் கண்ட்ரோலோட டிலீட் பண்ணுறோம்னா டிலீட் ஆகுது. அண்ட் சில விஷயங்களை கூகுள் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி இதில் எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக சில ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் வந்து இப்போ நான் ஒரு மீட்டிங் அட்டன் ஆக போகிறேன்னு வைங்களேன். இப்போ என்னோட ஃபேஸை நான் செக் பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணேன்னா இது ஒரு எக்ஸ்டர்னல் ஆப். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ என்னோட ஃபேஸ் எப்படி இது அப்படின்னு சொல்கிறத நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீட்டிங் போய்க்கலாம். ஸோ மீட்டிங்கு போய் நம்ம ரெடி ஆகிறத விட ஒரு ஃபியூ கிளிக்ல ஒரு சின்ன விஷயங்கள் மூலமாக கூட கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் சார்ஜ் இருக்குது இல்லையா, இட்ஸ் வேற லெவலுங்க. நான் என்னுடைய ROG லேப்டாப் யூஸ் பண்ணும்போது வீட்டில் இருந்து வரும்போதும் சார்ஜரோட வருவேன், அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கக்குள்ளேயும் சார்ஜரோட இருப்பேன், வீட்டை போயிட்டு போகக்குள்ளேயும் சார்ஜர் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்ன கொடுமை சரவணனது. போர்ட்டபிள் அப்படின்னு சொல்ற கதையே இல்லை இந்த MacBook பொறுத்த வரையில். நான் வந்து சார்ஜரே பிரிங் பண்ணுறது கிடையாது. ரைட், இங்கே சார்ஜ் போட்டுட்டேன்னா வீட்டில் சார்ஜர் இருக்காது, வீட்டில் நான் சார்ஜ் போட்டுருந்தேன்னா இங்கே வரும்போது சார்ஜர் எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் ஹெவியும் வந்துட்டு ரொம்ப கம்மி. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணுறோம், இதில் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சென்சர் வந்து ஃபாஸ்ட்டாக டிடெக்ட் ஆகுதுன்னு சொல்லி. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிடெக்ட் பண்ணி உடனே வந்து பெக் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருது. சென்சர் ஒன்று வச்சிருக்காங்க போல இருக்குது. அந்த சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதே மாதிரி ஒன் பண்ணும்போதும் அது ரொம்ப
ஃபாஸ்ட்டாக வந்து ஷட் டவுன் ஆகுது பாருங்க. மெக்புக்கில் இல்லாதது இருக்குது. அதே மாதிரி ஒருத்தங்க விண்டோஸ்ல இருந்து மெக்புக்கு மாறாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். தமிழ்ல கண்டென்ட்டே கிடையாது, இங்கிலீஷ்ல நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுல இருந்து தான் நான் பார்த்து படிச்சுக்கிட்டேன். அண்ட் சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு நேரத்துக்கு நிற்குதுன்னு கேட்டா நான் வந்து இப்போ 21% இருக்குது. ஸோ இது நான் நெக்ஸ்ட் போட்ட சார்ஜ்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டேக்கு முதல்ல போட்டேனான்னு தெரியல. அதாவது இந்த அளவுக்கு தான் எனக்கு அது வந்து ரிமைனிங்ல இருக்கு பாருங்க. எப்போ சார்ஜ் போட்டேன்னே ஞாபகம் இல்லை. பட் அது ஆரோக்கிய பொறுத்தவரை எனக்கு தெரியும். இந்த ஷூட்டுக்கு வரதுக்கு முதல்ல சார்ஜை பிளக் பண்ணி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு தான் அதில் சார்ஜ் லெவல் இருக்குது. இதுறது எல்லாமே குவைட் நைஸ். அண்ட் சவுண்ட் குவாலிட்டியா இருக்கலாம், வாய்ஸ் குவாலிட்டியா இருக்கலாம், பெர்ஃபெக்ட். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று ப்ளே பண்றேன். அப்பிள் மாதிரியே அப் ஸ்டோர்லாம் இதுல இருக்குனால மைக்ரோசாஃப்ட்ல இருக்கும். பட் எனக்கு அது குவைட் ஃபெமிலியர் இல்லை. ஏதாவது சர்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல சர்ச் பண்ணி தான் நான் டவுன் பண்ணுவேன். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல சர்ச் பண்றது அப்படின்னு சொல்றதை நான் பண்றதே கிடையாது. பட் இங்கே பொறுத்தவரையில நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு அப் ஸ்டோர்ல தான் போய் பார்ப்பேன் அது இருக்குதா அப்படின்னு சொல்லி. இதேமே நம்ம செகண்டரி வெப்சைட்ல இருந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணி போடலாம். அதெல்லாம் இஷ்யூவே கிடையாது. ஸோ இப்போ பாட்காஸ்ட் ஒன்று ப்ளே பண்ணேன், பார்ப்போம் இந்த பாட்காஸ்ட் எப்படி இருக்குன்னு. No way to process money. And so I'm spending $3,300 a day of money I don't have with no way to process new money. And so I ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு உண்மையாவே ஒரு நல்ல ஸ்பீக்கருங்க. அதாவது நமக்கு அந்த சவுண்ட் வந்து போர் அடிக்காது. ஸோ இதுல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்க் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் நான் வந்து இதை ஷட் டவுன் பண்ணிடுவேன். ஸோ இது வரைக்குமே நான் அந்த லேப்டாப் வந்து சுவிச் ஆஃப் பண்ணவே இல்லை. இப்படியே க்ளோஸ் பண்ணிடுவேன் அண்ட் வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். வீட்டுல இருந்து ஒர்க் பண்றேன்னு சொன்னா அதே மாதிரி இதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். இந்த ஒன் டச்னு சொல்ற ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லி அந்த ஒன் டச்னு சொன்னா இந்த ஒரு ஹேண்டால வந்து நம்ம வந்து இதை அப் பண்ணலாம். இந்த ஃபீச்சரை வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். இது எப்படின்னு சொன்னா இப்போ பாருங்க, ஆரோஜில ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஒன் டச் ஃபீச்சர் சொல்றது ஐ திங்க் அந்த பேர் ஒன் டச்னா நினைக்கிறேன். ஆரோஜிலையும் வேலை செய்யும், ரைட்? இப்போ நம்மளுடைய பழைய லேப்டாப்புக்கு வரும். இந்த ஒன் டச் ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகாது. நோ சி ஒர்க் பண்ணாது. நம்ம இங்கே இருந்து ப்ரெஸ் பண்ணிட்டு தான் தென் அப் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வேலை செய்யும். இதுதான் ஒன் டச் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன் ஃபிங்கர்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் சின்ன விஷயம். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இதை வந்து யூஸ் பண்ணதுல இருந்தே இன்னும் வந்து எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலை. எஸ்எஸ்டியில் இருந்தோ இல்லை இதுலேருந்தும் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. அப்படி பண்ணுறதா இருந்தால் நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து சார்ஜருக்குரிய போர்ட் இருக்குது, சி டைப் போர்ட் இருக்குது. இந்த சி டைப் போர்ட்டில் ஒரு போர்ட்டில் நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து நான் வாங்கியிருந்தேன் என்னுடைய ஐபேடுக்கு வந்து வாங்கியிருந்தேன். நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், செகண்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. இதுல இருந்து நமக்கு இந்த போர்ட்டையும் கனெக்ட் பண்ணலாம். RJ45 லைன் கேபிள். ஸோ இதை பிளக் பண்ணிட்டோம்னு சொன்னா இங்க வைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது வந்து 2 சி டைப் போர்ட் இதுலேயுமே வந்துடும். அண்ட் HDMI போர்ட் இருக்குது, 2 USB போர்ட் இருக்குது. அண்ட் இதுலேயுமே டிரெக்டாகவே நம்மளால வந்து கேமராட SD கார்ட்ஸ் வந்துட்டு போடணும். அண்ட் மைக்ரோக்குரிய SD கார்டும் இருக்குது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ இருந்தாலே போதும், ஒரு மேக்புக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது அதை பொறுத்தவரையில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அண்ட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போ நான் வந்து இதுக்கு 3 விஷயங்கள் ஆர்டர் பண்ணிங்க. இதுக்குன்னு ஒரு பேக்கவுண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பிறகு காட்டுறேன். அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு இதுக்கு கேஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் படுறது அப்படின்னு சொல்கிறது எனக்குமே விளங்குது. சில இடத்துல டச் பண்ணும்போது விளங்குது. இந்த கலருக்கு மட்டும்தான் அந்த இஷ்யூ இருக்கும். உங்களுக்கு அது ஃபீல் குட்டாக இல்லை, இந்த கலரை தாண்டி எனக்கு அந்த விஷயம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டார் லைட்டோ இல்லை வந்து கிரேயோ இல்லை என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கேஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேஸ் வந்துட்டுன்னு சொன்னால் அதை போட்டுடலாம். அண்ட் ரெண்டாவது ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் வந்து டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி ஃபிட் பண்ணுறதுக்கு, கேரி ஆன் பண்ணுறதுக்கு பேக் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். அந்த 3 விஷயம் தான் இப்போதைக்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன். அது வரல. அது வந்தது ப்ரோ வேணா அந்த வீடியோவில் நம்ம சொல்லலாம் என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ மேக்புக்கை நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னால் தாராளமாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. என்னுடைய யூசர் ஃப்ரெண்ட்லி வாய்ஸில் நான் சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் ஸ்டாஃப்ல நான் ஓவரா இன்வால்வ் பண்ணலை, பட் என்ன யூசர் ஃப்ரெண்ட்லி வாய்ஸில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இப்படி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் தமிழில் நம்ம இந்த வீடியோஸுமே பார்க்கல. அப்படி அதாவது விண்டோஸ்ல இருந்து நீங்கள் மேக்கு வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் UA பொறுத்தவரையில் அந்த வீடியோ தேவை அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஹோப்ஃபுல்லி அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.